வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. முன்னேற்றத்தில் முழு கவனம் செலுத்தும் உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் ஆண்டாக அமையப் போகிறது. இந்த புத்தாண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையோடு பிறக்கிறது. புத சுக்கிர யோகமும் நீசபங்க ராஜயோகமும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறது. மேலும் இந்த ஆண்டில் ராகு, கேது, குரு, சனி ஆகிய மாபெரும் கிரகங்களின் பயிற்சிகளும் நிகழ இருக்கிறது. இடையில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார். அதோடு குருவின் வக்கிரமும் சனியின் வக்கிரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். தளர்ச்சி ஏற்படும் பொழுதெல்லாம் யோக பலம் பெற்ற நாளில் வரம் தரும் தெய்வ வழிபாடை செய்து வரும்போது துயரங்கள் எல்லாம் அகலும். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 26/4/2025 அன்று 6ஆம் இடத்திற்கு வருகிறார். அதன் விளைவாக அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட போகிறது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த மந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் பல வருடங்களாக பதவி உயர்வு கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொல்லை தந்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். தொடர்ந்து வந்த கடன் சுமை குறையும். 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களில் கவனத்தை செலுத்தலாம். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கி மகிழலாம். குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்களில் அவரது பார்வை பதிகிறது. பொதுவாக 10ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது பதவி மாற்றம் ஏற்படும் என்பார்கள். எனவே எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றம் ஏற்படும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் ஆதரவு கிடைக்கும். தாயின் உடல் நலம் சீராகும். சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். இல்லம் தேடி புதிய வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் வாய்ப்பு அமையும். குடும்ப வருமானம் உயர எடுத்த முயற்சிகள் பலன் தரும். தம்பதியர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலும். நீண்ட தூர பயணங்கள் பலன் தரும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் இனம் கொண்டு கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்வீர்கள். கடக குரு சஞ்சாரம் எப்படி இருக்கும் என்றால், புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று கடகராசிக்கு அதிசாரமாக செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் விளைவாக சகோதர ஒற்றுமை பலப்படும். தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் நீங்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தை பெறுவீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கல்யாண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரும். இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை மாசி 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பெயர்ச்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கப் போகின்றார். இதை கண்டகச்சனி என்று சொல்வார்கள். சனியின் பார்வை உங்கள் ராசியிலும் 4, 9 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனி நட்பு. எனவே கிரகம் நட்பாக இருப்பதால் பெரிய அளவில் தொல்லைகள் வராது என்றாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எதையும் சமாளிக்கும் ஆற்றலை நீங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு இதயத்தை வாட்டும். சனி இருக்கும் இடத்திலே காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அந்த அடிப்படையில் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது என்றாலும் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். கடின உழைப்பிற்கு கடைசி நேரத்தில் பலன் கிடைக்கும்.
தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பத்திரப்பதிவிலும் கவனங்கள் தேவை. அதில் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பாகப்பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு அதில் வரும் லாபத்தை உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மூலதனமாக பயன்படுத்துவீர்கள். என்னவாக இருந்தாலும் கண்டகச்சனியின் ஆதிக்கம் நடப்பதால் சனிக்கிழமை விரதமும் சனி பகவானின் சன்னதியில் எள் தீபம் ஏற்றி கவசம் பாடுவதும் நன்மை தரும். இல்லத்து பூஜை அறையில் சிவ குடும்ப படம் வைத்து திருவாசகம் பாடி வழிபாடு செய்வது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.